நாட்டின் பல பகுதிகளிலும் தொடர்ந்தும் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் கடும் காற்று வீசக்கூடும் என திணைக்களத்தின் கடமை நேர வானிலை அதிகாரி குறிப்பிட்டார். கடந்த 24 மணித்தியாலங்களில் அதிகளவிலான 144.8 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி குருநாகலில் பதிவாகியுள்ளது. இதேவேளை மின் உற்பத்தி நிலையங்களை அண்மித்த பகுதிகளிலும் நேற்றிரவு பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. இதற்கமைய விக்டோரியாவில் 51 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், போவதென்னவில் 30 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், ரந்தம்பேவை அண்மித்த பகுதிகளில் 37 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளது. இதனைத் தவிர நுவரெலியா மாவட்டத்தில் 42 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. வளிமண்டலத்தில் நிலவும் குழப்ப நிலையால் நாட்டின் அநேகமான பகுதிகளில் இன்றும் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் திணைக்களத்தின் தொடர்பாடல் பொறுப்பதிகாரி லக்ஷ்மி லதீப் குறிப்பிட்டார். நாட்டிற்கு அண்மித்த வளிமண்டல குழப்ப நிலை தொடர்ந்தும் காணப்படுகிறது. எனவே நாடு முழுவதும் இடியுடன் கூடிய மழை பிற்பகல் அல்லது இரவில் பரவலாக தொடர்ந்தும் பெய்யும். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக அப்பிரதேசங்களில் கடும் காற்று வீசக்கூடும். இடிமின்னலால் ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்படி பொதுமக்களிடம் வேண்டுகிறோம். கடல் பிரதேசத்தை பொறுத்தவரையில் அம்பாந்தோட்டை தொடக்க மட்டக்களப்பு வரையிலான கடல் பிரதேசங்களுக்கு அப்பாற்பட்ட ஆழ்கடல் பிரதேசங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்வதுடன் பிற்பகல் அல்லது இரவில் ஏனைய நாட்டை சூழ உள்ள கடல் பிரதேசங்களிலும் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். காற்று தென்மேற்கு திசையில் வீசும். அதன் வேகம் மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும். அத்துடன் இடியுடன் கூடிய மழையின் போது காற்றின் வேகம் மணிக்கு 60 கிலோமீட்டர் வரை வலிமை அடைய வாய்ப்புள்ளது. மேலும் அம்பாந்தோட்டை தொடக்கம் மட்டக்களப்பு வரையிலான கடல் பிரதேசங்களில் இருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுகின்ற கடல் பிரதேசங்களுக்கு அப்பாற்பட்ட கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகம் மணிக்கு 80 கிலோமீட்டர் வரை உயர வாய்ப்பு உள்ளது. எனவே கடல் பிரதேசங்கள் தற்காலிகமாக கொந்தளிப்பாகவும் இருக்கக்கூடும்.